ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சது மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். 2 போல் தக்காளி, 5-6 கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் பூ. இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இன்னொரு கடாயை வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வெறுதாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது ரெஸ்ட்டில் இருக்கவங்களையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், 10 பல் பூண்டு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்புத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி விழுதி ஊற்றிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி, இது கூடவே உப்பு. குழம்பு கொதிச்சதும் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கினா அட்டகாசமான வெண்டைக்காய் குழம்பு தயாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.